சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியா அமெரிக்கா புதிய ராணுவ ஒப்பந்தம் சீனாவை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. சமீபத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே 10 ஆண்டுகளுக்கான புதிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு வடிவமைப்பு, அதாவது மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம்வொர்க் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 21ஆம் நூற்றாண்டில் இரு நாடுகளின் பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் இந்தியாவின் உள்நாட்டு ராணுவ உற்பத்தி திறன்களை மேம்படுத்துதல், தகவல் பகிர்வு மற்றும் கூட்டு பயிற்சிகள். ஆனால் இதன் பின்னணியில் உருவாகும் அரசியல் தாக்கம் சீனாவுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள்: இந்தியா அமெரிக்கா இணைந்து தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இரு நாடுகளும் கடற்படை மற்றும் வான்படை பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒப்பந்தமிட்டுள்ளன. தகவல் பரிமாற்ற மையங்கள் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ஹப்ஸ் அமைக்கும் முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் ராணுவ தயாரிப்புகளில் அமெரிக்காவின் நவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்படும். சீனாவின் பதில் அச்சமும் எச்சரிக்கையும். இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த வகை பாதுகாப்பு உறவை வலுப்படுத்துவது சீனாவுக்கு அச்சமளிக்கும் முன்னேற்றம் என சீன ஊடகங்கள் கூறுகின்றன. சீன அரசின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் இதனை ஆசியாவில் புதிய பனிப்போர் முயற்சி என குறிப்பிடுகின்றன. சீனாவுக்கு எதிர்மறையான விளைவுகள்: இந்தியாவின் ராணுவ வலிமை உயரும். அமெரிக்கா தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியா உயர் திறனுடைய ஆயுதங்கள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள் கண்காணிப்பு முறைமைகள் உருவாக்கும். கடல்சால் புறம் குறைப்பு: இந்திய பெருங்கடலில் சீனாவின் இயக்கங்கள் இந்தியாவின் கண்காணிப்புக்கு உட்பட்டுவிடும். பொருளாதார போட்டி: இந்தியாவில் மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ் திட்டம் வலுப்பெற்றால் சீனாவின் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறையக்கூடும். பிராந்திய கூட்டணிகள் பலப்படும். குவாட் கூட்டணி மூலம் சீனாவை சூழ்ந்திருக்கும் பிராந்திய வலயம் வலுப்படும். ஆனால் சில சாதக விளைவுகளும் சீனாவுக்கு உள்ளன. சுய முன்னேற்ற தூண்டுதல்: இந்த ஒப்பந்தம் சீனாவை மேலும் தனது ராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சியை மேம்படுத்த தூண்டும். பிராந்திய கூட்டமைப்புகளில் தன்னம்பிக்கை: சீனா தனது கூட்டாளிகளான பாகிஸ்தான், ரஷ்யா, ஈரான் போன்றவை உடனான உறவை வலுப்படுத்தும். பொருளாதார நம்பிக்கை மாற்றம்: அமெரிக்கா இந்தியா இணைப்பு உருவாகும் போது சீனாவுக்கு தன்னுடைய உற்பத்தி திறன்களை மறுசீரமைத்து உலக சந்தையில் வேறு வழிகளை நாடும் வாய்ப்பு கிடைக்கும். வல்லுநர் கருத்து: பாதுகாப்பு ஆய்வாளர் டாக்டர் அருண் சிங் கூறுகிறார், இந்தியாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமெரிக்காவுடன் ஆழமாகும் போதிலும் அது சீனாவை முழுமையாக தடுத்து நிறுத்தாது. ஆனால் பிராந்திய சக்தி சமநிலை இந்தியாவுக்கு சாதகமாக மாறும். அதே சமயம் சீனாவின் வெளிநாட்டு கொள்கை ஆய்வாளர்கள் இதை புதிய ஆசிய சக்தி மையங்கள் உருவாகும் குறியீடு என்று விளக்குகின்றனர். இந்தியா அமெரிக்கா ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்பது ஒரு பாதுகாப்பு திட்டம் மட்டுமல்ல, அது ஆசிய பிராந்திய அரசியலில் புதிய அலைகளை எழுப்பும் ஒரு நிகழ்வு. சீனாவிற்கு இது சவாலாக இருந்தாலும் தன்னுடைய தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் தூண்டுதலாகவும் மாறலாம். சுருக்கமாக, இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு முன்னேற்ற படியாகவும் சீனாவுக்கு ஒரு கண்காணிப்பு எச்சரிக்கையாகவும் அமைகிறது. இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி.